நாட்டின் மேல்மட்டம் முதல் கீழ்மட்டம் வரை களவு பரவலடைந்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுன ரணதுங்க தெரிவிக்கின்றார். களுத்துறை தெற்கு கொஹலான கனிஷ்ட வித்தியாலயத்தின் ஆரம்ப பிரிவு மாணவர்களுக்காக நிறுவப்பட்ட விளையாட்டரங்கை திறந்து வைப்பதற்காக நேற்று நடைபெற்ற நிகழ்விலேயே அவர் இதனை கூறினார். பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுன ரணதுங்கவின் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் 50,000 ரூபாய் இந்த விளையாட்டரங்கிற்காக ஒதுக்கப்பட்டிருந்தது. මම මෙතෙන්ට ආපුවම හැමදෙරේ හරි කනගාටු වුණා. රුපියල් 50,000කට මේ වගේ நான் இங்கு வந்தவுடன் மிகவும் வருத்தமடைந்தேன். 50,000 ரூபாவிற்கு இவ்வாறான இரண்டை அமைக்க முடியும். இன்று களவு என்பது உயர்மட்டத்திலிருந்து கீழ்மட்டம் வரை காணப்படுகின்றது. நாம் அமைச்சர்களை திருடர்கள் என கூறுவோம், ஆனால் இந்த நாட்டில் அதிகாரிகளும் திருடர்களாகவே இருக்கின்றனர். இது தொடர்பில் நான் எதிர்காலத்தில் விசாரணை மேற்கொள்ள உள்ளேன். இந்த நிதி என்னுடையது அல்ல. பெற்றோர் ஆசிரியர்கள் வழங்கும் வரியே பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படுகின்றன. ஒரு வருடத்துக்கு 50 லட்சம் ரூபாய் வழங்கப்படுகின்றது. இந்த நிதியை முழு மாவட்டத்துக்கும் நாம் பிரிக்கின்றோம். இவ்வாறான சிறு பாடசாலைகள், விகாரைகள், மதஸ்தலங்களை அவதானித்து அவற்றுக்கு நான் நிதி வழங்குகின்றேன். பாடசாலையையும் விகாரையையும் அமைத்துக் கொண்டால் எமது மாணவர்களை எவ்வித பிரச்சனையும் இன்றி சமூகத்திற்கு அனுப்ப முடியும். අපි පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරුන්ට හම්බ වෙනවා ලක්ෂ 50ක් අවුරුද්දකට.